சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் சாங் எடிட் பண்ண போகிறோம். அது எப்படி எடிட் பண்ணலான்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணலான்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய பண்ணோம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ரீசெட் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணுறது அலைட் மோஷன் ஆப்பில் தான். இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்த ப்ரீசெட் லிங்க்கை, ஒரே ஒரு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன், பிட் மார்க் லிங்க்கு, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் எப்படி பண்ணுறது, எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் இந்த மாதிரி இமேஜ் நான் கொடுத்துருப்பேன், ஓகேவா? உங்களுக்கு எதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இமேஜ் இந்த மாதிரி வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜோட எஃபெக்டை காப்பி பண்ணிக்கணும், ஓகேவா? எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணுறதோட இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் 2 பேரும் கொஞ்சம் கேப்பாக இருக்கிறதுனால ஃபுல் ஸ்க்ரீனில் பாதி முகமாக தான் தெரியும். அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து செகண்ட் இது வரைக்கும் கொண்டு போகிறனால அது கரெக்டாக தெரிஞ்சிச்சு. இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கரெக்ட் புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டுமே லாங் ஃபிட்டில் இமேஜ் இருந்தனால நான் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டுலேருந்து கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் வச்சுருந்தேன், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் கரெக்டாக அவங்க 2 இமேஜும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி சொல்கிற இமேஜில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பாருங்கள், காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜில் ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? மொதல் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஆட் பண்ண எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், ஓகேவா? கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி தான் பண்ணணும், ஓகேவா? இப்போ தான் எப்பவும் போல் இமேஜ் உங்களுக்கு என்கிட்ட 2 இமேஜ் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது நிறையா இமேஜ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் சிம்பிளாக எப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் விட்டு இன்னொரு இமேஜில் இந்த இது பார்த்தீங்களா, இது நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், இதில் ஆட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் அதே மாதிரி காப்பி லேயர் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே எல்லோ கலர் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, 9.109, இதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயரில் போய்ட்டு பேஸ்ட் ஸ்டைல் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இதில் க்ரீன் கலரில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் க்ரீன் கலர்ன்ற மாதிரி வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அதான் இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? இதில் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆகிருக்கா, ஆட் ஆகிருந்தான் பாருங்கள். இதில் இருக்கிற எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? கரெக்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிற இமேஜில் பேஸ்ட் பண்ணுங்க. இந்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜுக்கும் 8.28 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அதுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ப்ளர் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஓகே. சப்போஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் எஃபெக்டை ஆட் பண்ண வேணாம். இதில் நம்ம காப்பி பண்ண எஃபெக்டை பேஸ்ட் பண்ணால் ப்ளர் ஆகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எல்லோ கலர் லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இந்த லிரிக்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கூகுளில் போல்டு ஃபாண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா
கூகுளில் இருக்கும். அதை நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க வாலெட் மோஷன். ஓகேவா? இதை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு காப்பி லேயர் பண்ணிட்டு மேலே இருக்கிற பண்ணிக்கலாம் எல்லோ கலர் அதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்த லிரிக்ஸ்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்ததுலேயும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி லேயர் பண்ண முடியும். அதனால் பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு நான் சொல்கிறத மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். டோட்டலாக அப்படியே எல்லாமே இருக்கட்டும், பேஸ்ட் பண்ணி. ஓகேவா? கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தியா? சாரி, இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற ரெண்டாவதாக இருக்கிறது லிரிக்ஸை காப்பி பண்ணதான் எல்லாத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் செல்லில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான், நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதை நான் சொல்லாமல் நான் வீடியோ முடிச்சிடுறேன். ஸோ அதை சொல்லிட்டேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கார்னரில் இருக்கும், அது போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.